காலை வணக்கம் குரோன் விவசாயிகளுக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா செஞ்சல் இருக்கும். செஞ்சல்லேருந்து இப்போ வந்து கோன்சோ போகிறோம். இதுதான் கோன்சோ ரயில்வே ஸ்டேஷன். பார்த்துங்க போகிறதுக்கு இவ்வளோ ரயில்வே ஸ்டேஷன் இது. இப்போ நம்ம போய் மேலே போய் டிக்கெட் எடுக்கணும். செஞ்சன்லேருந்து கோன்சோ போகிறதுக்கான ட்ரெயின் ஸ்டேஷன் இது. செஞ்சன் பே, செஞ்சன் நார்த் இது பேர். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கேருந்து நான் வந்து கோன்சோ போகிறேன். சரி வாங்க உள்ளே போவோம். பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸிட்டில் ஏறிட்டுருக்கோம். பாருங்க இப்படி எக்ஸிட்டில் ஏறிட்டு பாருங்க. அங்கே ஸ்டேஷன் அவுட் சைடு பாருங்க. அவுட் சைடு இருக்கு. வந்துட்டோம். இதுதான் செஞ்சன் நார்த் ரயில்வே ஸ்டேஷன். பாருங்க அங்கே போகணும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. ஸ்டேஷன் பார்க்குறதுக்கு நம்ம ஊர் ஏர்போர்ட் மாரி இருக்கு பாருங்க. ஆனால் ஏர்போர்ட் அவ்வளோக்கு கிடையாது. இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கும். எல்லாம் ஃபாஸ்ட் ட்ரெயின் தான் இங்கே போகிறது எல்லாமே. இப்போ ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போனோம் பாருங்க. அதான் வந்து ட்ரெயின் டிக்கெட் கவுண்டர். இதில் வந்து டிஸ்பிளேல எல்லாம் ஓடிட்டு இருக்கும். என்னென்ன ட்ரெயின் என்னென்ன ஊருக்கு போகுதுங்கிறத. பட் என்னன்னா அதில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து சைனீஸ்லாம் இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் இருக்காது. புது ட்ரெயின் லான்ச் பண்ணிட்டாங்க 2015. அதோட இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. ஃபாஸ்ட் ட்ரெயின். மக்கள் உட்காரத்துக்கு இடத்தெல்லாம் பாருங்க. இதுமாதிரிலாம் அழகாக நம்ம செட் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிக்கெட் எடுக்க போகிறோம். எங்கன்னா இப்போ வந்து செஞ்சன் நார்த்லேருந்து கோன்சோ நார்த்துக்கு நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போகிறோம். இந்த ஸ்டேஷன் வந்து நம்ம கோன்சோ போகிறதுக்கு ஜஸ்ட் ½ அன் ஹவர் போதும். இதே வந்து இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது லோகுன்னு சொல்லிட்டு செஞ்சன். அங்கே நீங்கள் எடுத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகும் கோன்சோ போகிறதுக்கு. அது கோன்சோ டோங். ஓகேங்களா? இங்கே மோஸ்ட்லி வந்து ஃபாரினர்ஸ் வந்து நம்ம இங்கே தான் போய் கவுண்டர் எடுக்கணும் டிக்கெட்டு. இங்கே உள்ள பிரஜை இருக்காங்கல்ல சைனீஸ், அவங்க ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க ட்ரெயின் டிக்கெட்டு. இங்கே வருங்க சிஆர்ஹெச் ட்ரெயினுக்கு இதில் எடுத்துடலாம் ட்ரெயின் டிக்கெட்டை. கேஷ் வந்து கியூஆர் கோடில் கேப் பண்ணுவாங்க. இங்கே பண்ணி போடணும். சரி வாங்க லைனில் நிற்போம். நம்ம ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போகிறோம். இங்கே இப்போ கொடுப்பாங்க. இதுமாரி வந்து டிஸ்பிளே ஆகும் கம்ப்யூட்டரில். நமக்கு எந்த ட்ரெயின் வேணுமோ அது சொன்னோம்னா எடுத்து கொடுப்பாங்க டிக்கெட்டு. அதை பாருங்கள், ஈஸியாக புக்கிங் போடலாம் ட்ரெயின் டிக்கெட்டை. கோன்சோ 3 டிக்கெட்ஸ். டிக்கெட்டுக்கு வந்து இப்போ பாஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் போடாச்சு எங்களுக்கு 11 மணிக்கு ட்ரெயின். இப்போ 7வது கோச்சில் ஏ சீட் நம்பர் 74 ரூபா 50 காசு. இந்த ஒரு காசுக்கு சைனா காசு. இப்போ அவரோட கார்டு நம்ம கொடுத்தோடனே அது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு பாருங்க. வந்துருச்சுங்களா? வாவ். 可以吗？这边核对一下啊，今天12月5号上午11:08 19红啊，2个150。你要怎么付款？可以支付宝。ஸோ அவர் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஒரு ஆளுக்கு. ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். நீங்கள் பேர் வந்துடும். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ வந்து 11 நாள் ட்ரெயின். 11 ட்ரெயின் அலிபே. பாருங்க பேமெண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்டு அவரோட இதுலேருந்து பண்ணுறாப்புல கியூஆர் கோட்லேருந்து. வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ டிக்கெட் எங்களுக்கு இஷ்யூ ஆகிடுச்சு. 11 மணிக்கு ட்ரெயின். நாங்கள் இப்போ கோன்சோ போகிறோம். 11 மணி ட்ரெயின்.
இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடி இங்கே செக்யூரிட்டி செக்ஷன் இருக்குது. செக்யூரிட்டி செக்ஷனில் நம்மளோட பேக்கேஜை செக்யூரிட்டியில் ஸ்கேன் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட்டை வந்து இங்கே வந்து இந்த ஸ்கேன் மிஷின் இருக்கு பாருங்க, அதில் பாஸ்போர்ட் கொடுத்தாவே ஓப்பன் ஆகிடும். இருந்தாலும் நமக்கு லேட் ஆகும் சொன்னதுக்கு, அதனால் வந்து மேனுவலாக போகிறது நல்லது. மேனுவலாக இப்போ இவர்கிட்ட வந்து நம்ம டிக்கெட் காமிச்சோம்னா நம்ம உள்ளே விட்டுருவார். செக்கிங் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கேன் பாருங்க சொல்லி தராங்க பாருங்க எப்படி சொல்லிட்டு. ஸ்கேனர் எல்லாம் முடிஞ்சு வேலை. பாஸ்போர்ட் பேக்கை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. பாருங்க மேலே ஃபுல்லாக ஹோட்டலு. இதே உள்ள ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துங்க. காலை பிரேக்ஃபாஸ்ட் வேணுன்னா கூட இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மேலே இந்த கேப்சி இருக்கு பாருங்க. ஸோ இங்கே வந்து வெயிட்டிங்க்கு இருக்குது. நம்ம யாரும் வந்து நம்ம ஊர் மாரி வந்து உட்காந்துட முடியாது. இங்கே பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணணும், ப்ளஸ் லக்கேஜ் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. இப்போ இவங்க வந்து நமக்கு வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்ம சீட் நம்பரு, கேட் நம்பர், இந்த கேட்டு வழியாக நம்ம உள்ளே போகணுங்க. அந்த கேட்டு நம்ம போனோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாமே. இந்த வரைக்கும் பாருங்க, இந்த வழியாக தான் போகணுன்னாங்க. இப்படியும் போகலாம். B12 இங்கே இருக்குது, இப்படியும் போகலாம். ஓகே, எங்களுக்கு வந்து 11:05 ட்ரெயின். இப்போ எல்லாம் கியூ நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். அதில் இன்னொரு 10 நிமிஷம் திறந்துட்டுருவாங்க எங்களுக்கு. இப்போ மணி வந்து இங்கே 10:50 ஆச்சு. இன்னும் 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணுவாங்க. பண்ணிட்டா நாங்கள் இந்த வழியாக இறங்கலாம். போட்டுக்க பாருங்க, G6534 11:04 எங்கள் ட்ரெயின். இது போய்ட்டு இதில் இது இருக்குது, அதில் போய் என் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணால் தான் எங்களுக்கு கேட் ஓப்பன் ஆகும். அதை முடிச்சு போய் இறங்க வேண்டியது, எக்ஸிட்டில் இறங்கி ட்ரெயினுக்கு போக வேண்டியதான். இப்போ எங்களுக்கு கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் போயிட்டுருக்கேன். இப்போ நான் போய் என் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டேன்னா கேட் ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் நான் போகலாம். பாருங்க, இதை ஸ்கேன் பண்ணுறது. இதை என் பாஸ்போர்ட் உள்ள வைக்கிறாங்க. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. போயிட்டேன். இதோ எனக்கு எக்ஸிட் ஓப்பன் ஆகிடுச்சு. இது வழியாக என்னுடைய பிளாட்ஃபார்முக்கு நான் போகணும். இந்த பிளாட்ஃபார்ம் இறங்கிட்டு இருக்கேன். மேலே பிளாட்ஃபார்மில் வாங்குறேன். பிளாட்ஃபார்ம் நம்பர் 12 எனக்கு G6534 11:04 என்னோடய ட்ரெயின். பாருங்கள், எல்லாமே இங்கே ஃபாஸ்ட் ட்ரெயின் தான், எதுவுமே லோ இது கிடையாது. 12站台看蓝色标识的车，这边没有车厢，请抬头看下面的显示屏，高6534。இன்னும் என் ட்ரெயின் வரல. இதை வந்துட்டு இருக்கேன் ட்ரெயின். எங்கள் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்துட்டு பாருங்க. இந்த ட்ரெயினில் நாங்கள் ஏறணும். ஏறி நாங்கள் கோன்சோ போக வேண்டியிருக்கும். இது ரொம்ப ஃபாஸ்ட் வண்டி. இது எங்கே போகுதுன்னு தெரியல எனக்கு. கோன்சோ, அதுவும் கோன்சோ போகிற வண்டி தான். சேர வச்சு இந்த வந்துடுச்சு என் ட்ரெயின். வந்துட்டு பாருங்க. இந்த வண்டி ரொம்ப ஃபாஸ்ட். இது சேரிச்சு. எங்களுக்கு 7 நம்பர் கோச்சு எங்களுக்கு 18
ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் போயிடுச்சு அது. நாங்கள் ஃப்ரெண்டுக்கு போகணும் எங்கள் இதுக்கு. இந்த ட்ரெயின் வந்து ஹாங்காங்லேருந்து வருது. ஹாங்காங் நாட்டில் இந்த சைனாவுக்கு ட்ரெயின் விட்டுருக்காங்க, ஃபாஸ்ட் ட்ரெயின். இப்போ வரைக்கும் எங்கே போயிடுச்சு, இப்போ நாங்கள் போகணும் அதுக்கு. ஹாங்காங் டு கோன்சோ இந்த ட்ரெயின். இங்கே இருக்க அது புது மாடல் ட்ரெயின் இப்போ வந்துருக்கு, புதுசாக விட்டுருக்காங்க. அதெல்லாம் இப்போ 2 ஒன்று தான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின். என்ன சீட் நம்பர் பார்த்துங்க, எவ்வளோ பாருங்க. 7 கோச்சில் 7C என் சீட் நம்பர் இது. இது ஃபர்ஸ்ட் கிளாஸு. நம்ம போகிறது செகண்ட் கிளாஸில் போகிறோம். ஃப்ரெண்டில் போங்க. இது கிடையாது நமக்கு. இது நம்ம 2 இது கோச் நம்பர் 2 இது. நமக்கு 7 இல்லை, நமக்கு ஹாங்காங் வெஸ்ட் கவுன்லேருந்து வருது. ஆமாம், ட்ரெயின் ரொம்ப சூப்பராகும் எப்போதுமே இங்கெல்லாம். அதுவும் ஃபாஸ்ட் ட்ரெயின் வேறு. போலாம் போலாம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எடுமா அஞ்சலியே. பாருங்க, பாஸ்போர்ட் செக் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க அவங்க எல்லாமே. பட் நாங்கள் அப்படியே புந்துருவோம். பாருங்க ட்ரெயின் கோச் நம்பர் 5. காஃபி வேணா வாங்கிக்கிங்க. ஒரு காஃபி ஆர்டர் போடுங்க. No photo, no. No, okay. Coffee. ஆமா, 7 சொல்லுங்க. பாருங்க ஃப்ளைட் நிறைய பாருங்க பார்க்கறதுக்கு. அது ஆக்சுவலி கேன்டீன். அது கேன்டீனில் சேல்ஸ் பண்ணுறாங்க காஃபி எல்லாமே. காலை காஃபி ஒன்று ஆர்டர் போட்டுருக்கேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் போட்டு வந்துடுவார். இது ரெஸ்ட் ரூமு பார்த்திங்க. இதுவும் ரெஸ்ட் ரூம் தான் இங்கே. நீ ஹவ் இதுதான் நாங்கள் தங்க உட்கார வேண்டிய சீட்டு. இதை வந்துட்டு எங்கள் சீட்டு கரெக்டாக. இதுதான் 2 சீட்டு. 7th C இந்த கார்னர் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து நின்றுச்சு, உட்காந்தோம், உடனே வண்டி எடுத்தாச்சு. டைமிங்க்கு கரெக்டாக 11 வண்டி எடுத்துருவாங்க இங்கே. அங்கே ஒரு வண்டி போயிட்டுருக்குது. 2மே கொஞ்சம் போகுது. அதை விட நம்ம வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டான வண்டி இது. ஏன்னா இது ஹாங்காங்கில் வர வண்டி. இல்லை அவுட் சைட் டெம்பரேச்சர் எல்லாம் வைப்பாங்க இந்த இதில். இப்போ 70 km ஸ்பீடில் வண்டி எடுத்த உடனேவே எப்படியும் இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போகும் வண்டி. ஹாங்காங் வெஸ்ட் கவுலூன்லேருந்து இந்த வண்டி வருது கோன்சோ 4. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து அதிலே போட்டாங்க கோன்சோ 4. வேறு எங்கே ஸ்டாப் கூடாது, பொங்மிங் செங்க. இப்போ வந்து 161 km ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்க, எங்கள் நண்பர் இப்போ ஒரு காஃபி வாங்கிட்டாரு. இது வந்து ட்ரெயினில் வந்து என்ன ரேட்னா 30 எவ்வளோ
38 ஆரம்பி இது. 38 ஆரம்பினா அதாவது ட்ரெயின் டிக்கெட் 75 ஆரம்பி தான். அதில் பாதி காசுக்கு வாங்குறாங்க அந்த காஃபி உள்ளே கொடுக்குறதுக்கு. இதை பாருங்க ட்ரெயின் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க பந்தில் உட்காந்துட்டு. ஊர் காசுக்கு இப்போ 500 ரூபா ஒரு காஃபி. இது வந்து வெறும் பிளெயின் காஃபி தான். இதுக்கு சுகர் இருக்குது அவ்வளோதான். இதுக்கு ரேட் இவ்வளவு. வண்டி இப்போ டனலில் போகுது. நல்லா இருட்டாக தெரியுது உங்களுக்கு. 169 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது வண்டி. இப்போ பார்த்துட்டேன். பாருங்க நம்ம வண்டி டனலில் போகுது. நம்ம ஃப்ரெண்டை வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. 35 ஆரம்பி கொடுத்து ஒரு காஃபி வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஊர் காசு கிட்டத்தட்ட அதான் சொல்கிறேன்னா 500 ரூபா வந்துருச்சு. டிக்கெட்டில் பாதி காசே ஆகிடுச்சது. ட்ரெயின் வந்து இப்போ என்ன ஸ்பீடில் போகுது? இருங்க பண்ணு வரல ஓடிட்டு இருக்குது சொல்கிறேன். டனலில் தான் போயிட்டு இருக்கு வண்டி இன்னும். எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? அப்படியே ஃப்ளைட்டு கூட தோற்றுடும் அதுமாரி இருக்குது. ஃப்ளைட்டு கூட இந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காது, ஒரு அழகாக இருக்காது, நீட்டாக இருக்காது. பாருங்க மேலே லக்கேஜ்க்கெலாம் லைட்ஸை பாருங்கள் ஃபுல்லாகவே. டிவி ஓடும். ஒரு நீட்னஸ் ஸ்டேஷனோட க்ளீனாக இருக்கட்டும். இதை பாருங்க ஊர மக்கள் ஊராக வருங்க. திரும்பி டனலில் போகுது வண்டி. இது சின்ன டனல். எல்லாமே வானூர்லேருந்து பில்டிங் தான் இந்த ஊரில். எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு தான். இந்த ஊர் கலாச்சாரத்துலேயே ஓடிட்டு இருக்காரு. காடும் காடும் சார்ந்த இலவம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல்லாக இங்கே வந்து இயற்கையை வந்து அழிக்க மாட்டாங்க. அழிக்காமல் பாருங்க கடல் ஆற்று தண்ணியை பாருங்க. இயற்கையை அழிக்காமல் தான் வந்து அவங்க வாழ்கிறாங்க. இங்கே எனக்கு இயற்கையோட ஒன்றி தான் வாழ்கிறாங்க இந்த மக்கள்லாம். ட்ரெயின் நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்குது. இப்போதைக்கு வந்து ட்ரெயின் வந்து 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. இங்கே வருங்க இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு காஃபி எல்லாமே இங்கேயே. நம்ம நண்பர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு சாப்பாடு இருந்துச்சா சொல்லிட்டு. சேல்ஸ் எப்படி போகுது பாருங்க. சேல்ஸ் கேர்ள்ஸ் அப்படியே பண்ணுறாங்க அவங்க இங்கே காஃபிலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கேட்டாலும் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ரூமுக்கு இது உங்கள் ஸ்ட்ரீட்லேயே வந்து டெலிவரி பண்ணுவாங்க. பாருங்க இந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு இப்போ வண்டி. இப்போ அடுத்த ஸ்டாப் வந்துருச்சு. வண்டி ஸ்லோ ஆகிட்டு இருக்குது. ஸ்டேஷன் வந்துச்சு. வண்டி நிற்க போகுது. இங்கே பாருங்கள் ஊரை பாருங்கள். இது ஒரு ஊர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஸ்டேஷன் ரோட பாலத்தை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பாலம்லாம் இப்போ வந்து அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து 24 டிகிரி இருக்குது. க்ளோடியாக தான் இருக்குது. குளிர் இப்போ ஆரம்பிச்சு. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நம்ம ஊர் மாரி இல்லாமல் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது பாருங்கள் எல்லாமே. இங்கே பாருங்க இந்த இடத்த ஒரு கன்ஸ்ட்ரக்ட் நடக்குது. அது எப்படி வந்து இந்த வலையெல்லாம் போட்டு மண் பறக்காமல் ஒரு நீட்டாக பண்ணுறாங்க. ஸ்பீடு வந்து 305 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு வண்டி. இப்போதைக்கு 305 கிலோமீட்டர் ஸ்பீடு. இதை பாருங்க இதில் வந்து ட்ரெயினில் நமக்கு கப்பு இருக்குது. தண்ணி தேவைன்னா தண்ணி பிடிச்சிக்கலாம். இருங்க இப்போ இதில் தண்ணி பிடிச்சாச்சு. வாஷ் பேஷனு, கை கழுவுறதுக்கு லிக்விடு எல்லாம் இருக்கும்.
சீட்டுக்கு போயிட்டுருக்கோம். 7 இருக்கு நம்ம சீட்டு. பொதுவான ட்ரெயின் இங்கே பாருங்கள், தண்ணி கப் வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஆட்டம் கூட கிடையாது, ஒரு சின்ன ஷேக்கிங் கூட கிடையாது. தண்ணி இருக்குது, ஒரு சின்ன அங்கே இருங்க, ஒரு சின்ன ஷேக்கிங் கூட இல்லை. அப்படியே ட்ரெயின் போயிட்டுருக்குது. ரோடு இந்த கோன்சா வந்தாச்சு. இப்போக்கி கோன்சா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம வண்டி இப்போ என்ட்ரி ஆகிடுச்சு. கோன்சோ நான் பாருங்க. ஓகே, நம்ம இப்போ கோன்சோக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே இறங்கி இதுக்கப்புறம் வந்து மெட்ரோ எடுக்கணும். வாங்க வெளில போகிறதுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் யாரையும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அதனால் நான் சப்ஸ்கிரைப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையானாலும் சொல்லுங்கள், நான் அதை வீடியோ போடுறேன். ஓகேங்களா? கண்டினியூ கொடுங்க, ஆதரவு கொடுங்க. வாங்க தொடர்ந்து பார்ப்போம். இறங்குறோம், இறங்கியாச்சு. பாருங்க, ரொம்ப வருத்தப்படுறாரு நண்பர் வேற. யா, தேங்க்யூ. ஃப்ரெண்டு இவர் வந்து ஸ்ரீநகர். இப்போ நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ மேம். ஸ்ரீநகருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஏன்னா நம்மளோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இது வரைக்கும் இந்த அம்மா கூட நம்ம ஃபோட்டோ எடுக்குது. இப்போ நம்ம இறங்கிட்டோம், இறங்கி ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். எக்ஸ்ட்ரில் இறங்கலாம், படிக்கட்டில் இறங்கலாம். ஸோ இப்போ நான் இறங்கிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமான ரயில்வே ஸ்டேஷனுங்க. இந்த ஊரில் எல்லா ஸ்டேஷனுமே, இந்த ஒரு ஸ்டேஷன் கிடையாது, இந்த ஊரில் எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருக்கும். நம்ம திருச்சி ஏர்போர்ட்டை விட இது பெருசு. இதுக்கப்புறம் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குங்க. மெட்ரோ எடுத்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நான் போகணும். ஓகே, பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம வெளில போகிறதுக்கும் பாஸ்போர்ட் வச்சுட்டு தான் வெளில போகணும். அப்போ தான் கேட் ஓப்பன் ஆகும். அதான் நமக்கு ஈஸியும் கூட வெளில போகிறதுக்கு. இங்கே எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக தான் இருக்கும். யாரும் வந்து இதாக முடியாது, ஈஸியாக வெளில போயிட முடியும். அன்ரிசர்வ்டாக ரிசர்வேஷன் இல்லாமல் போகிறதுலாம் போக முடியாது. இங்கே எல்லாமே கரெக்டாக தான் போக முடியுங்க. இப்போ நம்ம மெட்ரோவுக்கு போயிட்டுருக்கோம் பாருங்க. இங்கே இல்லைங்க, அங்கே வாங்க, அங்கே தான் இறங்கணும். இங்கே ரெண்டுமே ஏறுறதா இருக்குது. கம் த எப்படி இருக்கு பாருங்க ஸ்டேஷன் பார்க்கறதுக்கு. ஒரு யூனிக்கான ரயில்வே ஸ்டேஷன் தான். ஏர்போர்ட்லாம் இல்லை, இது ஏர்போர்ட்டோட பெருசு. இது நம்ம நார்மலாக நம்ம இந்தியாவில் சின்ன சின்ன ஏர்போர்ட் இருக்குல்ல, அதோட பெருசு தான். ஆக்சுவலி சென்னை ஏர்போர்ட்டோட பெருசு தான் இது. அவ்வளோ பெரிய இடம் தான் இது. பட் இருந்தாலும் அதை சொல்ல முடியாது, அதை சின்னதாக சொல்கிறேன். திருச்சி ஏர்போர்ட்டு சொல்கிறேன், வேறு ஒன்றும் முடியாது. திருச்சி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு அப்படி சொல்கிறேன். ஆனால் நல்ல பெருசு இது. இப்போ மெட்ரோவுக்கு போயிட்டுருக்கேன் நான். இப்போ நான் இங்கேருந்து நான் வேறு இடத்துக்கு போகணும். நண்பர்கிட்ட பார்க்க போகிறேன், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் இன்றைக்கி இந்த கோன்சோவுக்கு வந்தது. இப்போ இங்கே மெட்ரோவுக்கு வந்துட்டோம். இங்கே வரைக்கும் மெட்ரோவும், மெட்ரோலையும் ஸ்கேன் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் இப்போ ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும். சொல்லுங்க, மெட்ரோ கார்டு எனக்கு கோன்சோ உள்ள கார்டு என்கிட்ட இருக்குது. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
இதுங்க இது மெட்ரோ கார்டு கோன்சோ கார்டு என்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம நண்பருக்கு வந்து எடுக்கணும்.